ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய அண்ணாமலையார் திருக்கோயிலில் நேற்று அதிகாலை 4:30 மணிக்கு ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலை உடனாகிய உண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் நுழைவாயில் வழியாக வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் உடனாகி உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே செல்கின்றனர். வழக்கமாக அண்ணாமலையார் திருக்கோயிலில் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு மட்டுமல்லாமல் விடுமுறை தினங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து வரும் நிலையில் கூடுதலாக ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநில பக்தர்களும் அண்ணாமலையார் கோயிலுக்கு அதிக அளவு வருகை புரிந்ததால் கூட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக நேற்று அதிகாலையிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கு பிறகுதான் அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். அதோடு மட்டுமல்லாமல் கோயிலுக்கு வருகை புரியும் பக்தர்கள் வெயிலிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் வகையில் கோயில் வளாகம் முழுவதும் தேங்காய் நார் விரிப்புகள் பக்தர்களின் கால்பாதங்கள் சுடாதவாறு போடப்பட்டுள்ளது. நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு திருக்கோயில் சார்பாக திருக்கோயில் முழுவதும் நீர்மோர் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டும் வருகிறது.